நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி, கன்னியாகுமரி மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை தொடர்கிறது. 24 மணி நேரத்திற்கு அதிக மழை பெய்யும் என வானிலை மையம் கணிப்பு. விருதுநகர், தேனி மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு. நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், ராமநாதபுரத்தில் கனமழையும் பெய்யும் என வானிலை மையம் எச்சரிக்கை. நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்களில் அதி கனமழைதான் பெய்தது. மேகவெடிப்பு இல்லை என வானிலை ஆய்வு மையம் தகவல். வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியால் இந்த அளவிற்கு மழையை எதிர்பார்க்கவில்லை. காலநிலை மாற்றத்தால் இனி வரும் காலங்களில் இதுபோன்ற கனமழையை அடிக்கடி எதிர்பார்க்கலாம் என பாலச்சந்திரன் பேட்டி. வானிலை ஆய்வு மையத்தின் அதி கனமழை எச்சரிக்கையை விடிய அரசு கண்டுகொள்ளவில்லையா? 14ஆம் தேதி முதலே முறையாக எச்சரிக்கை கொடுத்ததாக வானிலை ஆய்வு மையத்தின் தென் மண்டல தலைவர் பாலச்சந்திரன் விளக்கம். கனமழையால் பாதிக்கப்பட்டுள்ள நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி, கன்னியாகுமரி மாவட்ட மக்களுக்கு விரைந்து நிவாரண நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். விடிய அரசுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே. பழனிசாமி வலியுறுத்தல். சென்னை மக்களுக்கு ஏற்பட்டதைப் போல் இல்லாமல் நிவாரணப் பணிகளை திட்டமிட்டு துரிதமாக செயல்படுத்த வேண்டும். விடிய அரசுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே. பழனிசாமி அறிவுறுத்தல். கனமழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவிகளை வழங்க அதிமுகவினருக்கு கழக பொதுச் செயலாளர் வலியுறுத்தல். நிவாரண உதவிகளை வழங்கும் போது அதிக அளவு கூட்ட நெரிசல் ஏற்படாமல் தவிர்க்க அறிவுறுத்தல். 138 அடியை எட்டியது முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டம். கேரளாவுக்கு 2ஆம் கட்ட எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. வரலாறு காணாத பெருமழையால் தத்தளிக்கும் நெல்லை மாவட்டம். தாமிரபரணி ஆற்றில் கரைபுரண்டு ஓடும் வெள்ளம். வீடு முங்கிட்டுனா இதுல கடை ஃபுல்லா தண்ணி. நெல்லை சந்திப்பு மற்றும் முக்கிய சாலைகள் கடல் போல் காட்சி. கடைகள், வாகனங்கள் அனைத்தும் வெள்ளத்தில் மூழ்கின. இடைவிடாத கனமழையால் தனித்தீவானது நெல்லை மாநகர். மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் உள்ளிட்ட அனைத்து இடங்களும் வெள்ளத்தில் தத்தளிப்பு. நெல்லை மாவட்டம் தச்சநல்லூர் அருகே கழுத்தளவிற்கு வெள்ளம் தேங்கியுள்ளதால் மக்கள் தவிப்பு. விடிய அரசை நம்பி பயனில்லை என்பதால் களத்தில் இறங்கிய பொதுமக்கள். திருச்செந்தூரில் மருத்துவமனை மற்றும் குடியிருப்பு பகுதிகளுக்குள் புகுந்த மழைநீர். நோயாளிகள் மற்றும் குடியிருப்பு வாசிகள் செய்வதறியாது தவிப்பு. வரலாறு காணாத பெருமழையால் மிதக்கும் தூத்துக்குடி மாவட்டம். காயல்பட்டினத்தில் பெய்த 95 சென்டிமீட்டர் மழையால் வீடுகள் மூழ்கின. இடைவிடாத அடைமழையால் வெள்ளத்தில் மிதக்கிறது தூத்துக்குடி ஆட்சியர் அலுவலகம். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கே இந்த கதியா என்று மக்கள் கேள்வி. தூத்துக்குடியில் பெருமழையால் கூரம்பள்ளம் குளக்கரை உடைப்பு. வெள்ளம் கரைபுரண்டு வருவதால் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை.
நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்களில் ஏரிகளின் கரை உடைந்து ஊருக்குள் புகுந்த வெள்ளம். குடிமராமத்து பணிகளை விடிய அரசு மேற்கொள்ளாததால் விளைநிலங்கள், வீடுகள் சேதமடைந்ததாக மக்கள் குற்றச்சாட்டு. வல்லநாடு தேசிய நெடுஞ்சாலையில் கரை புரண்டு ஓடும் வெள்ளம். தூத்துக்குடி, நெல்லை 4 வழிச்சாலையில் போக்குவரத்து துண்டிப்பு. நெல்லை திருச்செந்தூர் மார்க்கத்தில் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட ரயில் தண்டவாளம். 5க்கும் மேற்பட்ட இடங்களில் தண்டவாளம் சேதம். தூத்துக்குடி மாவட்டத்தில் பள்ளி, கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறை. அதி கனமழை காரணமாக மாவட்ட ஆட்சியர் அறிவிப்பு. சென்னையை தவிக்க விட்டதைப் போல் நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்களை நிர்கதியாக விட்ட விடியா திமுக அரசு. புயலோ வெள்ளமோ எது வந்தாலும் கவலைப்படாமல் முதல்வர் ஸ்டாலின் கோவையில் போட்டோ ஷூட் செய்வதாக மக்கள் விமர்சனம். நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி மக்களுக்கு நிவாரணம் வழங்காமல் கைவிட்ட திமுக. களத்திற்கு சென்று மக்களுக்கு நிவாரண உதவிகளை வழங்கும் அதிமுக. விருதுநகர் மாவட்டத்தில் கொட்டி தீர்த்த மழையால் வீடுகளை சூழ்ந்த வெள்ளம். ஓடைகளை தூர் வாராததே பாதிப்புக்கு காரணம் என மக்கள் குற்றச்சாட்டு. பார்த்துக்கோங்க, தண்ணி எப்படி ஏறி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இது காரணம் இது வரைக்கும் இந்த ஓடையை கிளீன் பண்ணவே இல்லை. ஒரே அறந்த செடிகளாக இருக்கிறதுனால தண்ணி ஏறிக்கிட்டு வந்திருக்கு. நாங்கள் பல தடவை சொல்லியும் இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் அவங்க கவர்மெண்ட். மதுரை, விருதுநகர் மாவட்டங்களுக்கும் கனமழை எச்சரிக்கை. 24 மணி நேரத்திற்குள் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை சூழ்ந்த மழைநீர். கழிவுநீரும் கலந்து துர்நாற்றம் வீசுவதால் மருத்துவர்கள், நோயாளிகள் கடும் அவதி. கடந்த பிப்ரவரி மாதம் டிஎன்பிஎஸ்சி மூலம் மீன்வளத்துறையின் உதவி ஆய்வாளர் பணிக்காக நடைபெற்ற தேர்வில் கேட்கப்பட்ட 200 கேள்விகள் கடந்த ஏப்ரல் மாதம் நடைபெற்ற மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை இளநிலை புனரமைப்பு அதிகாரி பணிக்கான தேர்விலும் கேட்கப்பட்டதால் சர்ச்சை. நாடாளுமன்றத்தில் தொடர் அமளியில் ஈடுபட்ட எதிர்க்கட்சிகளை சேர்ந்த 33 எம்பிக்கள் சஸ்பெண்ட். திமுக எம்பிக்கள் டிஆர் பாலு, தயாநிதி மாறன் உள்ளிட்டோரை கூட்டத்தொடர் முழுவதும் சஸ்பெண்ட் செய்து மக்களவை சபாநாயகர் உத்தரவு.